தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ். அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய பகவத்கீதையின் கருத்துரை என்ற நூலிலிருந்து இன்றைய நிகழ்வில் 16ஆம் அத்தியாயத்திற்குரிய கருத்துரை குறித்து சிந்திப்போம். கடவுளின் பெருமையை குறித்து இப்பொழுது நீங்கள் ஓரளவு தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆத்மானுபூதியின் பெருமையை பற்றியும் ஓரளவு தெரிந்து கொண்டீர்கள். அதுவே இங்கு உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மானுபூதி எனப்படுவது கடவுளுடன் ஒன்றாகிவிடுவதே என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். கடவுளுடன் ஒன்றாவதற்கு முதலில் நீங்கள் தெய்வீகமாக வேண்டும். தெய்வீக பண்புகளை நீங்கள் உங்களிடம் வளர்க்க வேண்டும். தெய்வீகத்திற்கு விரோதமான தீக்குணங்களை அறவே இல்லாததாக்கவும் வேண்டும். அஞ்சாமை, இதய தூய்மை, கடவுளை இடைவிடாது நினைந்து நிற்றல், ஈகை, பொறிகளை அடக்குதல், ஆத்ம தியாகத்தை அடிப்படையாக கொண்ட சேவை, மறைநூல்களை படித்தல், எளிய நல் துறவு வாழ்க்கையில் நிற்றல், நேர்மை, கொல்லாமை, உண்மை, கோபமின்மை, தவம், அமைதி, பயனில சொல்லாமை, இரக்கம், புலன்வழி பொருள்களிடம் பற்றின்மை, இனிமை, நாணம், மனம் சலியாமை, ஆத்மீக தேஜஸை பெறுதல், பொறை, சகிப்புத்தன்மை, தூய்மை, வஞ்சகமின்மை, செருக்கின்மை, இவை அனைத்தும் நாம் வளர்க்க வேண்டிய நற்பண்புகள். உள்ளொன்று வைத்து புறமொன்று காட்டுதல், இருமாப்பு, தற்பெருமை, கோபம், கடுமை, அஞ்ஞானம், இவைகளே நாம் தள்ள வேண்டிய தீக்குணங்கள். இவை அசுரனின் குணங்கள். பகவான் கண்ணன் அசுரன் யார் என்பதை தெளிவாக தெரிவிக்கிறார். சரியது தவறியது என்பது அவனுக்கு தெரியாது. அவன் தூய்மை இல்லாதவன். எப்படி நடந்து கொள்வதென்பதும் அவனுக்கு தெரியாது. உண்மைக்கு மாறாக அவன் நடக்கிறான். கடவுளை அவன் மறுக்கிறான். அவன் கொடூர சித்தமுடையவன். அவன் எப்பொழுதும் ஏதாவது திட்டமிட்டவனாக இருக்கிறான். புலன்வழி இன்பமே வாழ்க்கையின் லட்சியம் என அவன் எண்ணுகிறான். ஆயிரக்கணக்கான ஆசைகள், பற்றுதல்களால் அவன் கட்டுண்டு கிடக்கிறான். தீய வழிகளில் பொருளை தேடி குவிக்கிறான். தானே எல்லாவற்றுக்கும் கடவுளெனவும் தனக்கு நிகர் யாருமே கிடையாது எனவும் அவன் எண்ணுகிறான். இருமாப்பும் பெயர் புகழில் இச்சையும் உடையவனாக காணப்படுகிறான். அவன் கடவுளிடமிருந்து வெகு தொலைவுக்கு அப்பால் இருக்கிறான். அவன் மிருகத்தை விட கீழானவன். ஆதலால் படைப்பின் கீழான வகைகளில் அவன் மறுபடியும் பிறக்கிறான். திரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனாத்மனக காம குரோதஸ்ததா லோபஸ்தஸ்மாத் ஏதத் த்ரயம் த்யஜேத். நரகத்தின் வாயில்களான காமம், குரோதம், லோபத்தை துரத்தல் வேண்டும் என்று கூறுகிறார். தொடர்வது 17ஆம் அத்தியாயத்திற்கான கருத்துரை. தெய்வீக நற்பண்புகளை வளர்ப்பது எப்படி என்பதை இந்த அத்தியாயம் தெரிவிக்கிறது. முக்குணங்களுள் விவேகத்தையும் தெய்வீகத்தையும் வளர்க்கும் தகைமை வாய்ந்தது சத்வகுணமே என்பதை நீங்கள் ஏற்கனவே தெரிந்து கொண்டீர்கள். அதுவே கடவுளுக்கு வெகு சமீபமாக உள்ளது. ஆதலால் தெய்வீகமாவதற்கு உங்களில் சத்துவத்தை பெருக்க வேண்டும். அதை எங்கனம் செய்வது? எல்லாவற்றையும் சத்துவ ரஜஸ் தமசாக பகவான் தரம் பிரித்து தெரிவித்திருக்கிறார். எல்லாவற்றிலும் உள்ள சத்துவத்தை தெரிந்து கொண்டு அதிலேயே வளர்ச்சி அடைவீர்களாக. சாத்வீக மனிதன் கடவுளை வழிபடுகிறான். ராஜசிக மனிதன் சக்தி வாய்ந்த யக்ஷ ராட்சசர்களை வணங்குகிறான். தாமச குணம் படைத்தவன் பிரேத பூத கணங்களை போற்றுகிறான். எனவே கடவுளை வழிபடுங்கள்.
ஆயுள், அறிவு, பலம், ஆரோக்கியம், சுகம் ஆகியவைகளை வளர்ப்பவையும் இனிப்பும் பசப்பும் உடன்பாடு உடையவையுமான உணவு சாத்விக உணவாகும். கசப்பு, புளிப்பு, பெரும் சூடு, காரம், எரிச்சல் மிகுந்த உணவு ராஜசிகமானது. அரைவேக்காடுடையதும் அழுகலானதும் பழையதுமான உணவு தாமசிகமானது. சத்துவ உணவையே உட்கொள்ளுங்கள். வினைப்பயனை இச்சிக்காத முறையில் சாஸ்திரப்படி செய்யப்படும் யாகமே சாத்விகமானது. ஆடம்பர ஆராதனைகள் ராஜசிகமானவை. சாஸ்திர விருத்தமானதும் அன்னதானம் இல்லாததுமான யஜ்ஞம் தாமசிகமானது. சாத்விக யஜ்ஞத்தையே மேற்கொள்ளுங்கள். கடவுளிடம் தவம் ஒரு புதிய பொருளை பெறுகிறது. தன்னையே துன்புறுத்தும் முட்டாள்தனமான தவத்தையும் சமயாச்சாரங்களையும் பகவான் எதிர்க்கிறார். தன்னை துன்புறுத்துவதனால் தன்னகத்தில் உள்ள தெய்வீக தனிச்சுடரை துன்புறுத்துகிறான். தேவர், அறவோர், முதியவர் முதலியவர்களை போற்றுவதும் தூய்மையும் நேர்மையும் பிரம்மச்சரியமும் அஹிம்சையும் தேகத்தால் செய்யும் தவம் எனப்படுகிறது. பிறரை தாக்காத முறையில் உள்ள உண்மையும் இனிமையும் பொருந்திய நலம் தரும் சொல், மறைநூல் ஓதுதல், பகவன் நாம உச்சாரணம் இவையே வாக்குமயமான தவமாகும். மனோல்லாசம், தூய சிந்தனை, கடவுளை தியானித்து நிற்கும் சுபாவம் இவையே மானசீகமான தவம் எனப்படுகிறது. இம்மூவித தவத்திலும் சத்வ, ரஜஸ், தமஸ் என்னும் 3 பிரிவுகள் உள்ளன. ஆசையற்ற யோகியால் சீரிய சிரத்தையுடன் செய்யப்படும் தவம் சாத்விகமானது. உறுதியற்ற தன்மையோடு பெயர் புகழை பெறும் நோக்கத்துடன் செய்யப்படும் தவம் ராஜசிகம் எனப்படுகிறது. உடலை வருத்திக் கொண்டு அசுர மனிதனால் புரியாமல் செய்யப்படும் தவம் தாமசிகம் எனப்படுகிறது. மனோ, வாக்கு, காயத்தினால் ஆகிய சாத்விக தவத்தையே மேற்கொள்ளுங்கள். கடமை உணர்ச்சியுடன் பிரதிபலனை எதிர்பாராது செய்யப்படும் ஈகையே சாத்விகமானது. பிரதிபலனை உத்தேசித்து செய்யப்படும் தானம் ராஜசிகமானது. இகழும் தன்மையோடு பொருந்திய ஈகை தாமசிகமானது. சாத்விக ஈகையை மேற்கொள்ளுங்கள். ஓம் தத் சத் என்னும் மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே உங்கள் செயல்களை தொடங்குங்கள். இங்ஙனம் சத்துவத்தில் வளர்ந்து தெய்வீகமாகுங்கள் என்று 17ஆம் அத்தியாயத்தின் கருத்துரையை நிறைவு செய்கிறார் நம் குருதேவர் சுவாமி சிவானந்தர். நாளைய நிகழ்வில் பகவத்கீதையின் நிறைவாக உள்ள 18ஆம் அத்தியாயத்தின் கருத்துரையை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.